ராமநாதபுரம் மாவட்டம் சேவூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில கனகராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கும், அதே ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்டுப்பட்டி அப்படின்ற இடத்துல 21 வயதே நிரம்பிய நிவேதா என்ற ஒரு பெண்மணிக்கும் திருமணம் நடக்குது. இது மாதிரி திருமணம் நடந்து ரொம்ப சந்தோஷமா தான் அவங்க வாழ்ந்து வராங்க. இது திருமணம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் கழித்த பிறகும் இவங்களுக்கு குழந்தையே பிறக்கவே இல்லை. என்னதான் குழந்தை பிறக்கல அப்படின்னாலும் கணவன் மனைவியும் அவ்வளோ அன்னுனியமா ரொம்ப அன்பாவும் இருப்பாங்க. இதே மாதிரி போயிட்டே இருக்க அவங்களுடைய குடும்பத்துல ஒரு நாள் அந்த நிவேதா அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கிளாஸ்மேட் அவர் வந்து பள்ளி படிப்புக்கும் கூட வந்திருக்கிறாரு, அதே மாதிரி கல்லூரி படிப்புலையும் கூட வந்திருக்கிறாரு. ஒரு நாள் கோயிலுக்கு போறாங்க. அங்க இவங்களுடைய நண்பனை பாக்குறாங்க. அவங்களுடைய நண்பன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அந்த கோயிலாண்ட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்க வந்து பாதுகாவலர், அதாவது போலீஸா வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. அதை பார்த்ததுமே இவங்க ஓடி போயிட்டு தன்னுடைய பழைய நண்பன்கிட்ட பேசுறாங்க. எப்படா இருக்கிறேன், இங்க என்ன பண்ற, இங்கதான் உனக்கு டியூட்டி போட்டு இருக்கிறாங்க, நீ போலீஸ் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அவங்களுடைய நண்பனுடைய மொபைல் நம்பரை வாங்குறாங்க. அவங்களுடைய நண்பன் பெயர் பார்த்திபன். அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் அதிகாரி தான். இப்போ அவங்களுடைய நம்பரை வாங்கிட்டு கொண்டு வந்து இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, சும்மா எப்பயாவது எப்படியா இருக்கிற என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் ஓயாம அந்த போலீஸ்காரர்கிட்டயே பேசியிருக்கிறாங்க. இது மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அவனுடைய கணவன் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பிறக்கலை அப்படின்ற ஒரு மன வேதனையில கோயிலுக்கு போறது, குளம் போறது, அப்புறம் இந்த சாங்கியம் செய்யறது, அந்த சாங்கியம் செய்யறது, இந்த டாக்டர் போலாம், அந்த டாக்டர் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் பயங்கரமான ஒரு பிஸியா இருக்க, ஆனா அவங்களுடைய மனைவி இந்த நிவேதா அப்படின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை பத்தி குழந்தை இல்லை, அதை பத்தி எதுவுமே கவலைப்படவே இல்லை. எப்ப பார்த்தாலும் அந்த மொபைல் நம்பர் வாங்கிட்டு வந்தாங்களே அந்த போலீஸ் பார்த்திபன் சொல்றேன் இல்லையா, அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறது தான் இவங்களுக்கு வேலையா இருக்குது. ஒரு கட்டத்துல தன்னுடைய மனைவி பேசிக் கொண்டிருக்க இந்த மொபைல் போனை வாங்கி யாருக்கிட்ட தான் அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் காதில் வச்சா ஆப்போசிட்ல ஒரு ஆண் நபர் தான் பேசுறாரு. நீ யாரா, நீ உனக்கு அறிவே இல்லையா, எனக்கு அவளுக்கும் திருமணம் ஆகி 4 ஆண்டு ஆகுது, இன்னத்துக்கு நீ அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கியா, வந்து என்னுடைய மனைவி அவர் மூடிட்டு போனை வைடா அப்படின்னு சொல்லி கோபமா திட்டி போன் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாரு, கனகராஜ். இப்போ ஓரிரு மணி நேரங்கள் போகுது. போனதுமே நிவேதா உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, திரும்ப அந்த போலீஸ்காரனுக்கு போன் பண்றாங்க. இந்த போலீஸ்காரிட்ட இவங்க எப்ப பார்த்தாலும் கண்டினியூஸா திரும்ப வந்து கண்டினியூ பண்றாங்க. இந்த விஷயம் மேலும் மேலும் கனகராஜுக்கு வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, நீ என் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா நீ கிளம்பி போயிடலாம், அதை பத்தி கவலையே இல்லை. அதே மாதிரி நல்லதோ கெட்டதோ உனக்கு என்னன்னு சொல்லி திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. நாம இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தைக்கு நாம தேவையான இந்த சொத்து பத்தி இதெல்லாமே நம்ம சேர்த்து வைக்கணும். இது மாதிரி ஒரு தவறான செயலெல்லாம் ஈடுபடாது அப்படின்னு தன்னுடைய மனைவிக்கு அவர் சாதாரணமா வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கிறாரு. இதை கேட்க காணும். இதனால பயங்கரமான கோபமான கனகராஜ் தன்னுடைய மனைவிய ஒரு நாள் அடிச்சிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி அடிச்ச அந்த சம்பவத்தை உடனே வந்து அந்த போலீஸ்காரனுக்கு, அதாவது அந்த பார்ட்டிபன் சொல்றேன் இல்லையா, அவருக்கு வந்து கால் பண்ணி, என் கணவன் என்னென்னலாம் கொடுமை பண்றான் தெரியுமா, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் குத்தி காட்டினா கூட பரவாயில்ல, இவனே என்னை குத்தி காட்டுறான், என்னை கொடுமைப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட எடுத்து சொல்ல, அதற்கு உடனே அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஐயோ தன்னுடைய பழைய நண்பர், அதாவது பழைய நண்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வேதனைப்படுற போல, குழந்தை இல்லை அப்படின்றதுனால தானே மிகப்பெரிய கவலையா இருக்குது அப்படின்ற எண்ணத்துல, உன்னுடைய கணவனை நீ விட்டுட்டு நீ என் கூட வந்துரு, நீ நானும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் வந்து ஒரு அந்த ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியாவை கேட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது திருமணமாகி, இந்த டைம்ல நம்ம விட்டு வேற இன்னொரு நபரோட போனோம் அப்படின்னா தன்னுடைய கணவனுக்கும் கெட்ட பேரு, தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் கெட்ட பேரு, அதே மாதிரி தன்னை பெற்றெடுத்த அப்பா அம்மாவுக்கும் கெட்ட பேரு, தன்னுடைய ஊர்ல தன்னுடைய அப்பா அம்மா தலை நிமிர்ந்து நடக்க முடியாது அப்படின்றது எதுவுமே யோசிக்காம அந்த பெண்மணி அந்த போலீஸ்காரர் கூப்பிட்டதுமே உடனே கிளம்பி ஓடி போயிருக்கிறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, அந்த நண்டுப்பட்டி, அதாவது அந்த பஸ் ஸ்டாண்ட இவங்க வராங்க. வந்ததுமே அங்க ஒரு கார் ஒண்ணு வருது. அந்த கார்ல ஏறி இவங்க நேரா மதுரைக்கு வந்துடுறாங்க. மதுரைக்கு வந்து ஒரு வீடு ஒன்று எடுக்கிறாங்க. அங்கே இந்த பெண்மணியும் அந்த போலீஸ்கார இவங்க 2 பேரும் போயிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடறாங்க. இதே மாதிரி போனா எப்படா அப்படின்னு சொல்லி யோசித்த அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாக்கள் தன்னுடைய மகளை தொடக்கத்துல காணும் காணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட போயிட்டு ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. என்னுடைய மகளை காணும், என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல, என்னுடைய மகள் வந்து நாங்கள் திருமணம் செஞ்சு கொடுத்து அவங்களுடைய கணவன் கூட கூட இல்லை, ஒருவேளை அவர் இருக்கிறாளா அல்லது செத்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரியும், அவங்களுடைய கணவன் அவளுக்கு செய்த அந்த பயங்கரமான டார்ச்சரால் தான் அவள் செத்து இருக்கணும், சாவர மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட கேஸ் கொடுக்கவே, போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா போயிட்டு கனகராஜ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ உன்னுடைய மனைவி நீ கொலை பண்ணிட்டியா, அவளை நீ பயங்கரமா சித்திரவதை பண்ணியா அப்படின்னு சொல்லி. அதற்கு கனகராஜ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, போலீஸால் தான் என் குடும்பமே பிரிஞ்சுது, உங்களை மாதிரியே காக்கி சட்டை போட்ட ஒரு போலீஸ்காரன் ஓயாம என் மனைவி கிட்ட கால் பண்ணி பேசிட்டே இருந்தான், இதனால தான் என் குடும்பமே பிரிஞ்சுது. இன்னைக்கு என்னுடைய மனைவி இல்லை அப்படின்னா அவங்க கூட தான் எங்கேயாவது இருக்கணும்,
அவன் பேர் வந்து பார்த்திபன். அவன் இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அவன் போலீஸா வேலை செய்யறான் அப்படின்ற மாதிரி கனகராஜ் அந்த போலீஸ் கிட்ட சொல்ல, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் நபருக்கு டைரக்டாவே அந்த போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி கேட்கறாங்க. அது மாதிரி கேட்கும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த போலீஸ்கார நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பொய் சொல்றாரு. இப்போ போலீஸ் இந்த பெண்மணி எங்க தான் போறாங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் வந்து இவங்க எங்கெல்லாம் வாட்ச் பண்றாங்க அப்படின்னு அந்த ஏரியாவில் அந்த நண்டுப்பட்டி பகுதியை சொல்றேன் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது தான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இந்த பெண்மணி ஒரு பேக் ஒன்று எடுத்துட்டு கிளம்பி அந்த பஸ் ஸ்டாண்ட போய் நிக்கிறாங்க. உடனே அங்க வந்து ஒரு கார் ஒன்று வருது, அந்த கார்ல ஏறி உட்காந்து கிளம்பி போறாங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஈஸியா ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று கிடைக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க வேற எங்கேயோ இன்னொரு நபரோடு தான் ஒரு வேலை வாழ போயிருக்கணும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி இவங்க சாகல அப்படின்ற மாதிரியும் இந்த கேஸ் கொடுத்தாங்களே அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க கிட்ட போயிட்டு சொல்றாங்க. இப்போ அந்த பார்த்திபன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போலீஸ் நபரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களா கூட போய் குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய வேறொருத்தனுடைய மனைவியான நிவேதாவும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நிவேதாவை அவங்களுடைய அப்பா அம்மாவே வந்து அட்வைஸ் பண்ணி அவங்களுடைய வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போறாங்க. இப்போ போலீஸ் இதெல்லாம் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்றாங்க. என்ன அப்படின்னா அவனுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு உன்னுடைய மகளுக்கு நீங்க எவ்வளவு புத்திமதி சொல்லணுமோ அவ்வளோ சொல்லுங்க. ஏன் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் தாலி கட்டி கட்டிய கணவன் ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போது இவங்க இது மாதிரி பண்றது தப்பு. ஒருவேளை அது வந்து அந்த வயசு கோளாறாக கூட இருக்கலாம். ஆகையால உன்னுடைய மகளுக்கு நீங்க எவ்வளவு புத்திமதி சொல்லணுமோ அவ்வளோ புத்திமதி சொல்லி அவங்களா நான் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்றாங்களோ அப்போ நீங்க அவங்களுடைய கணவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. அதே மாதிரி கனகராஜ் கூப்பிட்டு நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு அவங்களுடைய அப்பா அம்மா அந்த நிவேதா அவங்களுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தன்னுடைய மகளை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுடைய மகள் என்னென்னலாம் கேட்கறாங்களோ அது எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. எப்படி அந்த சின்ன வயசுல பார்த்துட்டாங்களோ அதே மாதிரி என்னதான் அவங்க அவ்வளவு பாசமா பார்த்துட்டாலும் தன்னுடைய மகள் திருந்துற மாதிரி இல்லவே இல்லை. திரும்பவும் கனகராஜ் என்று சொல்லக்கூடிய தொட்டு தாலி கட்டிய கணவனுக்கு போன் பண்றதுக்கு பதிலா அந்த போலீஸ்காரனுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஏற்படுது, பயங்கரமான ஒரு கோபம் வலி ஏற்படுது. என்னடா இவ ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வாழல அப்படின்னு சொல்லி தான் இங்க நம்ம கூட்டிட்டு வந்தோம். இங்க வந்து திரும்ப இது இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா இவ என்னைக்குதான் தெரிஞ்சது இவளை நம்ம பெத்தெடுத்துட்டு இந்த ஊருக்குள்ள நம்ம தலை நிமிர்ந்து கூட நம்ம வாழவே முடியலையே, வீட்டோடவே கடுக்குறமே, நம்ம வேலை வெட்டி கூட போகாம இவன் ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி தன்னுடைய மகள் மீது இவனுக்கு ஒரு வெறுப்புணர்வும் கோபமும் ஏற்படுது. அப்போ அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் தான் பெற்றெடுத்து அவனுடைய மகளுடைய காலிலே போயிட்டு விழுறாங்க. தயவு செய்து இதெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய கணவன் உன்னுடைய குடும்பம்னு சொல்லிப்பாரு, இதெல்லாம் எதுவுமே கடைசி வரைக்கும் கூட வரவே வராது அப்படின்ற மாதிரி நிவேதா கிட்ட அவங்களுடைய காலிலே போட்டு விழுறாங்க. அவங்க காலில் விழுந்து கூட நிவேதா என்ன பண்றாங்க அப்படின்னா சரி அது மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு ஒரு 2 நாள் கூட அவளை திரும்ப வந்து பார்த்துட்டு கூட அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த வெறுப்பு ஏற்பட ஏற்பட அந்த பக்கம் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கனகராஜை கூப்பிட்டு அவர்கிட்ட அட்வைஸ் பண்றாங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க அதெல்லாம் வந்து ஒரு பெருசா பொருட்படுத்தாதீங்க. அவங்க திரும்ப மனம் மாறி வந்தாங்க அப்படின்னா அவங்களை நீங்க வச்சு நீங்க குடும்பம் நடத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அது வரைக்கும் உங்களுடைய கோபம் தனியிற வரைக்கும் உங்களுடைய மனைவி அவங்களுடைய அம்மா வீட்டுல மட்டும் தான் இருப்பாங்க. உங்களுடைய கோபம் எப்போ தனிதோ அப்போ உங்களுடைய மனைவியை நீங்க வந்து கூப்பிட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்ல இதை கேட்ட கனகராஜ் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு அவர் தனியா தான் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாரு. சரிங்களா, ஏன் வேற குழந்தை வேற இல்லை இல்லையா, குழந்தைங்க இருந்தாங்க கூட பரவாயில்ல, குழந்தை வேற இல்லை. ஸோ கனகராஜ் வந்து தனியாவே தன் வீட்டுல இருக்கிறாரு. இது மாதிரி இவர் ஒரு பக்கம் இருக்க அவனுடைய அப்பா அம்மா சொன்னேன் இல்லையா, நிவேதனுடைய அப்பா அம்மா தன்னுடைய மகளினுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. எவ்வளவு நாள் தான் அவளுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் தன்னுடைய மகள் திருந்துற மாதிரியே இல்லை. இதனால என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய மகளை அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அப்படியே நோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீ திருந்த மாட்டியா, உனக்கு அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, உனக்கு வயசு இருக்குது, அது இதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பூச்சி கேட்க இதனால கோபம் அடைந்த நிவேதா வீட்டுல எலிக்கு வாங்கி வச்சு கொண்டிருந்த அந்த எலி மருந்து எடுத்து அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியாம சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டதுல மயக்கம் போட்டு விழுறாங்க. உடனே அவங்களுடைய அப்பா அம்மா அதான் வேலை வெட்டிக்கு எங்கேயுமே போறது இல்லை இல்லையா, தன்னுடைய மகள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டான்னு சொல்லி அவங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா என்னதான் மகள் தப்பு செஞ்சா கூட பெத்தவங்க சொன்னாந்துருவாங்களா, ஓடி போயிட்டு ஐயோ என்னுடைய மகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல, எலி மருந்து குடிச்சிட்டா போல அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்டுப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட 2 நாள் அந்த அரசு மருத்துவமனையிலே இருந்து முழு ட்ரீட்மெண்ட்டும் பெற்ற பிறகு அவங்க ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வராங்க. நார்மல் ஸ்டேஜ் வந்த பிறகு திரும்ப தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா அப்பயும் பயங்கரமா அட்வைஸ் கொடுக்குறாங்க. தயவு செய்து நீ திருந்தி வாழு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு இந்த வயசுல வந்து சாவ போற, நீ இன்னும் வந்து உன்னுடைய கணவன் கூட போயிட்டு இருந்து நிறைய குழந்தைகள்லாம் நீ பெற்றுக்கணும், இப்படி அப்படின்னு சொல்லி எவ்வளவு முடியுமோ தன்னுடைய மகளுக்கு நிறைய அட்வைஸ் பயங்கரமா கொடுக்க அவங்களுடைய மகள் என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரியே இல்லை.
ஒரு கட்டத்துல அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தன்னுடைய மகள் இதுக்கு மேலேயும் உயிரோடு இருந்தா அப்படின்னா இவ்வளோ நாள் நாம கொஞ்சம் கொஞ்சம் கட்டி காப்பாத்தி வச்சிருந்தா அந்த மானம் கூட போயிடும், இவ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அது மாதிரி முடிவெடுத்த நாள் தான் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி. அப்போ அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, சுமாரா மாலை ஒரு 4லிருந்து 4:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் தன்னுடைய மகளை கூப்பிட்டு, நீ நாளைக்கு வந்து உன்னுடைய கணவன் வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்போ சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த விஷம் குடிச்சிட்டு எலி மருந்து சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, 2 நாள் அங்கேயே தங்கிட்டு 3வது நாள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த 3வது நாள் மாலை தான் சொல்றாங்க, நாளையிலேருந்து நீ உன்னுடைய கணவன் வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லி. அதற்கு நிவேதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அங்கே போகவே மாட்டேன், அவ வந்து கொடூரன், என்னை அடிச்சே சாகடிச்சிருவா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, இங்க இருந்தா மட்டும் நாங்கள் அதை தானே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தன்னுடைய மகளுக்கு ஒரு கடைசி வார்னிங்கா அவங்கள வந்து அவங்களுடைய கணவன் வீட்டுக்கு போறாங்களான்னு சொல்லி கேட்போம். அப்படி போயிட்டான்னா அவ வந்து உயிர் தப்பிச்சிட்டா, அப்படி போகல அப்படின்னா அவளை வந்து இங்கே நம்ம தீர்த்து கட்டிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அது மாதிரி முடிவெடுத்தனால தான் முன்னாடி சொன்ன மாதிரி அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணிக்கு இந்த விஷயத்த சொன்னதுமே நிவேதாவுக்கு அப்படியே முகம்லாம் அப்படியே மாறி போகுது. திரும்ப நம்ம அவங்ககிட்ட போய் வாழணுமா, அவங்க கூட அனுப்புறதை விட நம்மளை பார்ட்டிப்புனா கூட சேர்த்து போயிட்டாங்கன்னா நம்ம போயிட்டு ஜாலியா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி திரும்பவும் எது நடக்காதோ, எது தேவையில்லையோ, எது தப்புன்னு சொல்றோமோ அதை தான் இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. இன்னும் இவ்வளவு உயிரோட விட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைச்ச அவங்களுடைய பெற்றோர்கள் திரும்பவும் எலி மருந்து வாங்கி கொண்டு வந்து அன்று மாலை சுமார் ஒரு 6:30 மணி போல என்ன பண்றாங்க அப்படின்னா, சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த சாப்பாட்டில் கலந்து இவங்களே வந்து எலி மருந்து கொடுக்குறாங்க தன்னுடைய மகளுக்கு. தன்னுடைய மகள் வந்து எலி மருந்து தெரிஞ்சே தான் கொடுக்குறாங்க, அதை அவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களுடைய மகளுக்கு தெரியாது இந்த சாப்பாட்டில் எலி மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னாடி போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, இது 3வது நாள் தான் திரும்ப வந்து எலி மருந்து சாப்பிட்டுமே மயக்க நிலைக்கு அடையிறாங்க. இப்போ உடனே கீழே வந்து வீழ்ந்து கிடந்து தன்னுடைய மகளை அவங்களுடைய அம்மா பக்கத்தில் இருந்த தலையானை எடுத்து மகளுடைய மூக்கு மேலே போட்டு அழுத்தி மூச்சு பேச்சு எதுவுமே வரவிடாத மாதிரி பயங்கரமா அழுத்துறாங்க. இதுல மூச்சு திணறி நிவேதிதா அவங்களுடைய வீட்லயே வந்து அங்க இறந்தும் போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அதாவது இரவு கிட்டத்தட்ட 8லிருந்து 8:30 மணி போல இருக்கும். உடனே அவங்களுடைய அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா, முடிஞ்சுதா சரி, இப்போ இவ யாரு கையுமே கிடைக்கூடாது, அது மாதிரி கிடைச்சா அப்படின்னா நாம போலீஸ் கேஸ்ன்னு சொல்லி போகணும், அந்த அளவுலாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சாக்கு பை ஒன்று எடுக்கிறாரு. அதுல தன்னுடைய மகள் இறந்துகிட்டு இருக்கக்கூடிய நிவேதாவை தூக்கி சாக்கு பையில போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் வந்து ஒரு வண்டி ஒன்று வச்சுட்டு இருக்கிறாரு, அந்த வண்டியில எடுத்து இந்த மூட்டையை கட்டுறாரு. கட்டி நேரா ஒரு கால்வாய் பகுதி, யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதிக்கு போறாரு. போயிட்டு தன்னுடைய மகனுடைய இறந்த சடலம் ஒரு சாக்கு பையில இருக்குது, அதை ஒரு பக்கம் கீழே இறக்கி போட்டு இப்போ அவங்களுடைய மனைவியும் கூட வந்திருக்கிறாங்க. அவங்க இப்போ 2 பேருமே தான், ஏன்னா பெத்தவங்களே இவங்களே கொலை பண்ணிட்டாங்க, இவங்களே அந்த பொண்ணுக்கு என்னென்ன சடங்கு செய்யணுமோ அதெல்லாம் அங்கேயே செய்யறாங்க. சரிங்களா, இப்போ போயிட்டு கட்டெல்லாம் எடுத்துட்டு வராரு. கட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து போறாரு. போட்டு தன்னுடைய மகளை தூக்கி அந்த கட்டை மேல வச்சு இறந்து கிடந்து அவங்களுடைய மகளை தூக்கி கட்டை மேல வெடிச்சு பயங்கரமா தன்னுடைய மகளை நினைச்சு அங்கேயே பயங்கரமா அழறாங்க. கணவனும் மனைவியும் கட்டிப்பிடிச்சு தன்னுடைய மகளை நம்ம இப்படி பண்ணிட்டுமே, இவ ஒழுங்கா போயிட்டு வாழ்ந்திருந்தா அப்படின்னா நம்ம ஏன் இதை செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் வரக்கூடாத ஒரு சஞ்சலத்தை அவங்களுடைய மகள் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுல அழுதுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, தண்ணி எடுத்து தன்னுடைய தோல் மேல வச்சு தன்னுடைய மகளுக்கு வந்து அவருக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே செய்து முடிக்கிறாரு. இது யாருக்குமே தெரியாது, அவங்களுடைய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். முடிச்ச பிறகு முழுவதுமா தன்னுடைய மகளுடைய இந்த அதாவது உடல் எதுவுமே தெரியாத மாதிரி கட்டையை போட்டு அடக்கி கொல்லியும் வைக்கிறாரு. நல்லா அப்படியே எரியுது. எரிஞ்சதுல கிட்டத்தட்ட 2:30 மணி இரவு நேரத்தில், அதாவது விடியற்கால 2:30 மணி ஆகுது. அப்பொழுதுதான் அவங்களுடைய அதாவது கணவனும் மனைவியும் நல்லா எரிஞ்சு முடிச்ச பிறகு வெறும் சாம்பல் ஆயிட்ட பிறகுதான் அங்கிருந்து அவங்க கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு சும்மா நார்மலாவே இருக்கிறாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. இந்த அங்க எரிஞ்சு கிடந்தது எப்படி தெரிய வருது அப்படின்னா, அந்த கால்வாய் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து வயல் வைக்கிறாரு, அதாவது பயிர் வைக்கிறாரு. அது மாதிரி இருக்கும்போது இவர் யதார்த்தமா இந்த கால்வாய் வழியா போறாங்க. போய் பார்த்தா அங்க ஏதோ எரிஞ்ச மாதிரி இருக்குது. பார்த்ததுமே அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் ஆகுது, என்னடா இது, நேற்று நைட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 மணி வரைக்கும் கை நாட்டு தான் இருந்தோம், அப்பெல்லாம் எதுவுமே நடக்கல. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா அப்படியே நெருப்பு கனகனான்னு இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ எரிஞ்சிருக்குது இங்க அப்படின்ற மாதிரி சந்தேகம் அடைந்து அவரு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டக்குடி அப்படின்ற இந்த விஓ கிட்ட வந்து தகவல் தெரிவிக்கிறாரு. எனக்கு என்னன்னு சொல்லி தெரியல, பயமா இருக்குது, நீங்க இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல இந்த அண்டக்குடி விஓ என்ன பண்றாரு அப்படின்னா, ஓடி வந்து சம்பவம் நடந்த இடத்துல பார்த்து கொஞ்ச நேரம் அந்த நெருப்பியெல்லாம் அணிஞ்சு முடிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தேட சின்ன சின்ன எலும்புகள் கிடக்குது. இந்த எலும்புகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த நிவேதானுடைய அப்பா அம்மா அவங்களுடைய மகளை கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும்
அவங்க எத்தனை வந்து இங்க எரிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த விஓ என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே வந்து அந்த நண்டுப்பட்டி காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இது மாதிரி பெற்ற மகளையே அவங்களுடைய அப்பா அம்மாவே கொலை பண்ணி அவங்களே எரிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இவங்க வந்து பயங்கரமா கத்துறாங்க. நீங்க உங்களுடைய மகள் இது மாதிரி தவறு செய்யற அப்படின்னா அதற்கு வேற ஏதோ, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா பிளட், அதாவது மைண்ட் சம்பந்தமான நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை எதுனா கொடுத்துருக்கலாம், நீங்க இது மாதிரி கொலை பண்ணிட்டீங்களே, இது நியாயமா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா அவங்க மேல வந்து எரிஞ்செறிஞ்சு விழுந்திருக்கிறாரு அந்த விஏஓ. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா வந்து அந்த 2 கணவன் மற்றும் மனைவியும் அவங்க 2 பேரும் இந்த கொலை பண்ணி எரிச்சாங்களே அவங்களுடைய அப்பா அம்மா, நிவேதனுடைய அப்பா அம்மாவை கைது பண்ணி கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்களுடைய அம்மா தான் தான் எப்படி 10 மாதம் சுமந்து பெத்தனோ தான் தன்னுடைய மகனுடைய அதாவது மூக்கு மற்றும் வாய் 2 இடத்துலயும் வந்து தலையாணி வச்சு அழுத்தி நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு துணையா என்னுடைய கணவனும் இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்துதான் கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இவங்க ஒத்துக்கிறாங்க. அதற்கு காரணம் கேட்டா தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு கொடுத்த இடத்துல அவ நல்லா வாழல, எனக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட எடுத்திருக்கிறான். என்னுடைய மகள் போன இடத்துல நல்லா வாழ்ந்தா அது எனக்கு பெருமையா இருந்திருக்கும். என்னுடைய மகள் போன இடத்துல சரியா வாழாதால எனக்கு அது மன வேதனை கொடுத்து என்னால தலை நிமிர்ந்து வாழவே முடியல. ஆகையால் தான் என்னுடைய மகளை நான் கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதை கேட்ட போலீஸ் நீங்க இது மாதிரி பண்ணது எந்த விதத்துல நியாயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மா தான் பெற்ற தான் வளர்த்தேன் தான் சாகடிச்சேன், உங்களுடைய சட்டம் எல்லாம் எது ஓரம் வைங்க. அதாவது ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய கணவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்திருக்கணும். ஆனா இவ அது மாதிரி வாழல. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த போலீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பார்த்திபன் தான் காரணம். அவன் என்னைக்கு பார்த்தானோ அன்னைக்கே நீ வந்து வேற இன்னொருத்தனுடைய மனைவி, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது, எது வந்தாலும் நம்ம ஒரு லிமிட்டா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருந்தான்னா இந்த நிவேதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி திருந்திருப்பா, இன்னைக்கு அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க. அந்த ஒரு ஆள் நினைக்காதனால தான், அந்த பார்ட்டிபன் என்று சொல்லக்கூடிய அந்த போலீஸ்காரன் நினைக்காதனால தான் நிவேதாவும் தவறான வழியில போயிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு மகளுக்கு வாங்கின கெட்ட பேரு, தன்னுடைய மகளை கொலை பண்ண கொலைப்பழி, இது எல்லாமே வந்து சேர்ந்து இருக்குது. சரிங்களா? இது மாதிரி யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.